கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி மாட்டிருக்கிறாங்க. ஒரு குழப்பமான நிலைமை. ஒரு பக்கத்தில் அவங்க மத ரீதியாக அவங்க எல்லாருமே சன்னி. ஈரான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நாடு வலுவாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அமெரிக்காவுக்கு சேவகம் செய்து கொண்டு இந்த விசிறி வீசி கொண்டிருக்கிறோமோ, வெஞ்சாமரம் வீசி கொண்டிருக்கிறோமோ, அதுபோல இன்னொரு பெரிய அடிமையாக ஈரான் இருக்க வேண்டும் என்று இந்த நாடுகள் விரும்புகிறார்கள் என்பது ஒரு விஷயம். எடுக்கக்கூடிய எண்ணெய் மற்ற விஷயங்களை ஹோமோஸ் இந்த ஸ்ட்ரெயிட் வழியே தான் போகணும். அது ஈரானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. அப்படி ஈரானுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும்போது இவங்க துணிஞ்சி கப்பலை அனுப்புனாங்கன்னா ஒரே ஒரு எங்கேயாவது தப்பித்தவரை ஒரு ராக்கெட் விழுந்தா போதும், அது காலி. வணக்கம். இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போரில் பல மாற்றங்கள், பல திருப்பங்கள் நடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த பல்வேறு விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள். முதல் முறையாக ஈரான் தன்னை டிஃபென்ஸ் செய்யவில்லை, இந்த முறை அட்டாக் செய்திருக்கிறார்கள். ஈரான் இந்த போரில் முதல் முறையாக சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய கொலைக்கான பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த டெல் அவீவாக இருக்கட்டும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட்டாக இருக்கட்டும், அல்ல அதே இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பல நகரங்களாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே மலைச்சாரல் போன்று இஸ்ரேல் மீது மிசைல்ஸ்கள் தாக்கி இருக்கிறது. எந்த இஸ்ரேல் எங்களை யாருமே தட்டி கேட்க மாட்டார்கள் என்று நம்பி ஒரு பக்கம் லெபனான்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள்களை கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை அகதிகளாகி மாற்றி, வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், அப்பாவி மக்களை கொன்று ஒட்டுமொத்த உலகத்தையே இன்னைக்கு தன் கைவசப்படுத்தக்கூடிய ஒரு சதித்திட்டத்தை போட்டார்களோ, முதல் முறையாக இஸ்ரேல் கதறிக்கொண்டிருக்கிறது. எந்த நேத்தன்யாகு ஹிட்லரை விட படுமோசமான வேலையை பார்த்தாரோ, கிட்டத்தட்ட 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நேத்தன்யாகுடைய சதி திட்டத்தில் சிக்கிக்கொண்டு இன்னைக்கு அகதிகளாக வாழ தொடங்கி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு தவறான மிரட்டல் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராகவே மாறிவிட்டது. மிரட்டல் என்ன? ஈரான் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த இடத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால், அங்க தேங்கி நிற்கக்கூடிய கப்பல்களை வரவிடவில்லை என்றால், நாங்க ஈரான்ல இருக்கக்கூடிய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்கள் மீது நாங்க தாக்குதல்களை நடத்துவோம். The entire country will be in dark. இந்த செய்தியை கேட்ட உடனே, ஏன்னா ரமதான் மாதத்திற்கு மட்டும்தான் இவர்கள் பொறுத்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதத்தில் நாங்க எந்த அப்பாவியுமே கொல்ல மாட்டோம் என்று பொறுத்து கொண்டிருந்தார்கள். ரமதான் மாதம் முடிந்து விட்டது. இதற்கு மேல் எங்களுக்கு எந்த விதமான பாபமும் வராது. ஸோ we will retaliate. அங்க டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த மிரட்டல் இங்க பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல நகரங்களை அடுத்தடுத்து போட்டு தள்ள தொடங்கினார்கள். இதுல மிக முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா, டெல் அவீவ், ஜெருசலம், இதை தாண்டி டெமோனா மற்றும் அராத் என்கிற இந்த 4 நகரங்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நகரங்கள் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாகக்கூடிய வேலையை நடந்திருக்கிறது. ஹைஃபா அடுத்தபடி, அங்கேயும் அதே நிலைதான். கடந்த 24 மணி நேரத்தில் எந்த அளவில் இந்த தாக்குதல் நடந்தது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் அனைத்தும் இன்னைக்கு மிக ஆழமாக நாம் அலசி ஆராய போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப்புடைய கோழைத்தனத்தை பற்றி பேச போகிறோம். நேத்தன்யாகுவுடைய சதி திட்டங்களை, சதி வேலைகளை பற்றி பேச போகிறோம். இன்னொரு பக்கம், இந்த போர் நிறுத்தப்படுமா நிறுத்தப்படாதா, கல்ஃப் நாடுகள் இந்த போரை நிறுத்துவதற்காக என்னெல்லாம் செய்கிறார்கள், ஐரோப்பிய நாடுகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்தியாவிற்கு முதல் கப்பலும் வந்திருக்கிறது. சீன ரூபாயை கொடுத்து நாம் கப்பலை வாங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த கதறல், மம்மி பாவம் டாடி பாவம் என்கிற அந்த கதறல் இங்கேயும் இருக்கு. மதர் லேண்ட் அண்ட் ஃபாதர் லேண்ட் என்கிற கதறல். இல்லைன்னா 24 மணி நேரத்தில் எப்படி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினார்களோ, ஒட்டுமொத்த பக்தர்கள் இப்போ சோசியல் மீடியாவில் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பாவிகளை கொள்ளுகிறது ஈரான்.
இந்த நபர்களுக்கு காசாவும் தெரியவில்லை, லெபனானும் தெரியவில்லை, ஈரானில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் கொல்லப்படும் போதும் இவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் இந்த போருக்கான ஒட்டுமொத்த டைரக்ஷனே மாறிவிட்டதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா இதற்கு முன்னாடியும் தாக்குதல் நடந்தது. ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், அதற்கு ரெட்டாலியேஷன், அதை நீங்க பார்த்தீர்கள், அப்படியே இரட்டை மடங்கு வேகத்தில் வந்தது. அந்த விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய மிரட்டல், இன்னொரு பக்கம் அவர்களுடைய எண்ணெய் கிணறுகளில் நடந்த தாக்குதல், எப்படி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ரெட்டாலியேஷனுக்கான காரணமாக மாறினார். இந்த வீடியோவில் இன்னும் ஆழமாக உங்களை கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கைகளுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அவர் மட்டும் இதற்கான காரணம் இல்லைன்னு பார்க்கணும். அதாவது அந்த நம்ம ஈரான்ல உள்ள அந்த எரிவாயு அந்த கிடங்கு இருக்கு இல்லையா, அந்த ஆலை தெற்கே உள்ள பார்ஸ் என்கிற இடத்துல வந்து இஸ்ரேல் வந்து குண்டு போட்டது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது மிகப்பெரிய அளவிற்கு வந்து அது ஈரானுக்கு சேதம் விளைவித்திருக்கிறது என்பது உண்மைதான். அதே போல ஈரானுடைய நியூக்ளியர் அணு உலையிலேயும் அவர்கள் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். அது பங்கர் பஸ்டர் வீசியிருக்கிறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் செய்திருக்கும் பொழுது ஈரானுடைய நிலைமை என்னன்னு சொன்னா வந்து ரமதான் முடிகிறது வரைக்கும் நாங்கள் ஓரளவிற்கு பொறுத்திருப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு கடைப்பிடித்தாங்க. ஆனா நாம நினைக்கிறது போல நேற்றுல இருந்துல, நேற்றுக்கு முந்தின நாள் 2 நாளாவே அதனுடைய தாக்கம் வந்து ஈரானுடைய தாக்கம் டெல்லவிலையும் ஹைஃபாலையும் ஆரம்பிச்சாச்சு. இப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வீடியோக்கள்ல, காணொலிகள்ல பார்க்கும் பொழுது ஒரு அதாவது அந்த மாதிரி வானவேடிக்கை கூட நம்ம பார்த்திருக்க முடியாது. ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான அந்த மீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வந்து எரிகல்கள் வந்து வானத்துல விழக்கூடிய அந்த மாதிரி ஒரு கூட்டமாக விழக்கூடிய போகக்கூடிய ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து வீடியோல பார்க்குறோம். இப்போ இந்த அளவிற்கு அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஆக்ரோஷம், அது இப்பொழுது மட்டுமில்ல, ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஆக்ரோஷம், தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தங்களுடைய மாபெரும் தலைவர் கொல்லப்பட்டார். அது சாதாரண செய்தி இல்லை, அடுத்தடுத்த தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதை பற்றி இங்கே உள்ள நம்முடைய தலைவர்கள் கூட, ஆட்சியாளர்கள் பெரிய அளவிற்கு எதுவும் பேசவில்லை. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் இவர்கள் இன்றைக்கு அடிக்க ஆரம்பித்திருப்பது, இன்றைக்கு இஸ்ரேல் கதற ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கதறலுக்கு பின்னால் இன்றைக்கு பல நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐநால போய் சொல்லியிருக்கிறாங்க. வந்து இஸ்ரேலுடைய அந்த தூதர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது இன்டர்நேஷனல் சர்வதேசிய அளவில் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டு, அதாவது ராக்கெட்டுகளை வீசுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரஷ்யாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் எத்தனை தடவை பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்காதீர்கள், அதற்கு எதிராக நாங்கள் தீர்மானம் போடும் பொழுது நீங்கள் அந்த தீர்மானங்களை எல்லாம் சாதாரண ஒரு கால் காசு என்ன சொல்லுவாங்க, நம்ம டாய்லெட் பேப்பருக்கு கூட ஒரு கொடுக்காத மரியாதை அளவிற்கு இந்த இஸ்ரேல் கொடுத்ததே என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நீங்கள் கதறி என்ன புண்ணியம், அதே நிலைமைதான் என்று சொல்லக்கூடிய அளவிலே வந்து ஒரு கேலிக்குரிய ஒரு பொருளாக, ஒரு கேலிக்குரிய நாடாக இன்றைக்கு இஸ்ரேல் மாறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இவர்கள் இஸ்ரேலுக்கு
ரெண்டு விடயங்களில் இந்த உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பயந்து கொண்டிருந்தது, அல்லது ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தது. ஒன்று, அவர்களிடம் உள்ள அணு உண்டு. அந்த அணு உண்டு பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அது பற்றி எவரும், எந்த ஜனநாயகம் பேசுகின்ற மேற்கத்திய நாடுகளும் பேசவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அயர்ன் டோம் மற்றும் பாதுகாப்பு என்பது யாராலும் குண்டு வீச முடியாது என்கின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது உடைந்ததற்கு பின்னால் போன 12 நாள் யுத்தத்திலேயே அதை அங்கு உள்ள அந்த ஹவுதிகள் உடைத்து விட்டார்கள். ஓரளவுக்கு திடீர்னு நிறைய போய் நீங்க பார்த்துருப்பீங்க, மோட்டார் சைக்கிளை உள்ளுக்கு போயிட்டு உடைச்சிட்டாங்க. இப்பொழுது ஒரு நாடே என்று முடிவெடுத்து செய்யும் பொழுது பல மேற்கத்திய, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நேட்டோ பிளவுபட்டு விட்டது. அது முக்கியமான செய்தி. இந்த யுத்தத்துல இஸ்ரேலுடைய, அமெரிக்காவினுடைய, அதாவது ட்ரம்ப் என்னுடைய ஒரு ஃபூலிஷ் ஆக்ட்னு தான் நான் சொல்லுவேன். நான் அமெரிக்க மக்கள் இந்த போரை இந்த அளவிற்கு விரும்பவில்லை. இஸ்ரேலுடைய போர் வெறி கிரேட்டர், அந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த வெறினால நேட்டோ பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில எல்லா நேட்டோ நாடுகளும் இன்று வெளிப்படையாக ஆதரவு இஸ்ரேலுக்கு கொடுக்க முடியாத நிலைமையில் ஈரான் அப்பர் ஹேண்டு எடுத்து அடித்து கொண்டிருக்கின்றது. 40 ஆண்டுகளாக சேர்த்து வைத்திருந்த, வியூகம் வகுத்து வைத்திருந்த அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும், அனைத்து ஆயுதங்களையும் அடித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இங்கே பரிதாபமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியாளர்கள் ஒரு முனகல் சத்தமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு செய்தியை இதை ஒட்டி நான் சொல்லியாக வேண்டும். நம்முடைய நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாம் சொல்வது, நேற்றைய தினம் இந்தியாவினுடைய கப்பலை ஈரான் அனுமதித்திருக்கிறது எண்ணெய் எடுத்து செல்வதற்கு என்ற ஒரு செய்தியை நாம் இங்கே பேசியாக வேண்டும். அதற்கு ஈரானை நாம் வாழ்த்த வேண்டும். அதாவது அந்த இடத்துல ஒரு சிறிய திருத்தம், ஈரானுடைய கட்டாயம், ஒரு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட், யாரெல்லாம் யுவான்ல எங்களை பணத்தை கொடுத்து வாங்குறார்களோ அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம். ரெண்டாவது, அமெரிக்கா இஸ்ரேலுடைய அலைஸ் யாராக இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். சோ இந்த இடத்துல இந்தியா அந்த ஸ்டாண்ட எடுத்துக்காட்டி இருக்கிறது. we are not with Israel anymore. அதுதான், அதாவது சரியா சொன்னீங்க. நேஷன்ல இருந்து விட்ரா பண்ணிட்டாரு. நான் என்னதான் ஃபாதர்லேண்டாக இருந்தாலும் என்னுடைய மதர்லேண்டு மக்களுக்கு தேவையான ஆயிலை அங்க இருந்து வாங்க வரும் பொழுது அது டாலரா இருந்தா என்ன, யுவானாக இருந்தா என்ன, சரி யுவானிலேயே கொடுக்கிறதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று யுவானை கொடுத்து விட்டு இன்று அந்த கப்பலை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். ஜெயகாந்தன் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எழுத்தாளர், ஒரு பிரபல எழுத்தாளர் இறந்துட்டாரு. அவர் சொல்லுவாரு, தத்துவத்திற்குத்தான் நாங்கள் தாலி கட்டி இருக்கிறோம், தனி மனிதருக்கு தாலி கட்டவில்லை என்று சொல்லுவார். அதுபோல இன்று நம்முடைய நாட்டு மக்களுக்காக அது டாலரா இருந்தா என்ன, யுவானாக இருந்தா என்ன, டாலருக்குத்தான் நாம் பணம் கட்டி அந்த வாங்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. யுவானை கொடுத்து ஈரான் நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொன்னால் நாம் யுவானை கொடுத்தும் வாங்குவோம் என்கின்ற அடிப்படையிலே இன்று வாங்கியிருக்கிறார்கள். வந்திருக்கிறது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி. யுவானை கொடுத்த நம்முடைய இந்திய அரசாங்கத்தை வாழ்த்துவோம், அனுப்பிய ஈரான் அரசாங்கத்தையும் வாழ்த்துவோம். சார், இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ரொம்பவே ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம், இந்த தாக்குதல்ல நீங்க பார்த்தீர்கள்னா எப்படி இஸ்ரேல் ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட்களை குறிவச்சு கொன்றதோ, எப்படி அங்க இருக்கக்கூடிய டாப் ஒஃபிஷியல்ஸ்கள், டாப் லீடர்ஸ்களை குறிவைத்தார்களோ, அதே போன்று த சேம் ஃபார்முலா, த சேம் மெத்தட் கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் இஸ்ரேல நடத்தியிருக்கு. நியூக்ளியர் சயின்டிஸ்ட்களுடைய வீடுகளை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். இஸ்ரேல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹையர் ஒஃபிஷியல்களுடைய வீடுகளை, ரெசிடென்ஸ்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவர்மெண்ட் கட்டடங்களை தாக்கியிருக்கிறார்கள். நியூக்ளியர் சென்டர்ல அந்த தாக்குதலை நடத்தவில்லை. நியூக்ளியர் சென்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வெடி விழுந்திருக்கு. இந்த இடத்துடைய பேர் டெமோனா என்கிற நியூக்ளியர் சென்டர்.
இதற்கான அர்த்தத்தை நீங்க கேட்டீர்கள்னா உங்களுடைய ஒவ்வொரு இடமும் இதற்கு மேல் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். உங்களுடைய ஐரன் டோம் முற்றிலுமே நாங்கள் செய்து விட்டோம். எந்த விதமான ரெடாரும் இதற்கு மேல் வேலை பார்க்கவில்லை. ஸோ த என்டையர் இஸ்ரேல் இஸ் இன் ஆர் கண்ட்ரோல், இஸ் இன் ஆர் டார்கெட். எங்க எப்ப எந்த நிமிடத்தில் நினைத்தாலும் எங்களால் அந்த மிசைலை, அந்த குண்டை நாங்கள் போட முடியும். அந்த மெசேஜ் தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்பவும் நீங்க பார்த்தீர்கள்னா ஈரான் அப்படி அந்த நியூக்ளியர் சென்டர்ல அந்த வெடியை போட்டிருந்தால் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் லீக் ஆகி வெளியே வரும்போது அதற்கான அழிவு ஒரு பேரழிவாக இருந்திருக்கும். அதனால் இந்த முறையும் அவர் எச்சரிக்கை, ஒரு வார்னிங்கை தான் கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நேரடியாக ஈரானின் ஆர்மி மேஜர் ஜெனரல் அப்துல்லா இந்த செய்தியை வெளிவிட்டிருக்கிறார். இப்போ நீங்க சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இப்பவும் ஈரான் தன்னுடைய டிப்ளமேசி முறையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அதே நேரத்தில் ரிட்டாலியேஷனுக்கும் அவர்கள் பின்தாங்கவில்லை. ஆனால் உலகத்தில் ஒரு புதிய டிக்டேட்டர் உருவாகி இருக்கிறார், அமெரிக்க டிக்டேட்டர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் கொடுத்த மிரட்டல், நான் தொடக்கத்திலே கூறியபடி 48 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கிறோம். இந்த 48 மணி நேரத்திற்குள் நீங்க இந்த இடத்த காலி செய்து போகலைன்னா உங்க மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அதற்கான ரிட்டாலியேஷனை தான் நீங்க பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் 24 மணி நேரத்திற்கு முன்னாடி இருந்த ட்ரம்ப்பிற்கும் இப்ப இருக்கக்கூடிய ட்ரம்ப்பிற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கு. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப்புடைய வார்த்தைகள் என்ன? நாங்க இந்த போர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா செய்ய தொடங்கி விட்டோம். எங்களுடைய உத்தேசம் ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸ்களை மட்டும் தான் தாக்குவதாக இருந்தது. நாங்கள் அழிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை. we will withdraw. But within 24 hours what happened? ஏன்னா தொடர்ந்து மீடியாக்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களும் டொனால்ட் ட்ரம்ப் ஹேவ் பிகம் த பப்பெட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் என்ன கூறுகிறது அதுதான் இவர் செய்கிறார். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் பேசிய இந்த வார்த்தை, அதாவது நாங்கள் வித்ட்ரா செய்கிறோம் என்று பேசிய வார்த்தை, ஆஃப்டர் 24 hours he says no, we will not withdraw, let them go back from Strait of Hormuz. இதுக்கப்புறம் தான் இந்த ரிட்டாலியேஷன் நடக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், ஏதோ உங்களுடைய கேள்வியாகவும் இருக்கும், கல்ஃப் நாடுகள், முக்கியமாக சவுதி அரேபியா, கத்தர், ஓமான், இது போன்ற நாடுகள் எல்லாருமே இன்னைக்கு ஈரானிடம் போய் பேச்சுவார்த்தைக்காக, ஒரு டிப்ளமேட்டிக் முறையில் பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறார்கள். ஈரான் அவர்களுடைய பேச்சை கேட்குமா, அல்ல ஈரான் இந்த போரை நாங்கள் தடுத்து நிறுத்த மாட்டோம் என்கிற அந்த உறுதியில் நிற்பார்களா? முக்கியமாக அந்த கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி மாட்டியிருக்கிறாங்க. ஒரு குழப்பமான நிலைமை. ஒரு பக்கத்தில் அவங்க மத ரீதியாக அவங்க எல்லாருமே சன்னி மதத்தை பின்பற்றுறவங்க, அந்த அரசாங்க மதமாகவே பின்பற்றுறவங்க. அது மட்டுமல்லாமல் ஈரான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நாடு வலுவாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. தங்களை போல தாங்கள் எவ்வாறு அமெரிக்காவுக்கு சேவகம் செய்து கொண்டு இந்த விசிறி வீசி கொண்டிருக்கிறோமோ, வெஞ்சாமரம் வீசி கொண்டிருக்கிறோமோ, அதுபோல இன்னொரு பெரிய அடிமையாக ஈரான் இருக்க வேண்டும் என்று இந்த நாடுகள் விரும்புகிறார்கள் என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்ப இன்னொரு சிக்கல்ல இவன் எண்ணெய் இவங்க கொடுக்குற எண்ணெயை வெளியே அனுப்ப முடியாது. இவங்க எடுக்கக்கூடிய எண்ணெய் மற்ற விஷயங்களை ஹோமோஸ் இந்த ஸ்ட்ரைட் வழியே தான் போகணும். அது ஈரானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கு. அப்படி ஈரானுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும்போது இவங்க துணிஞ்சி கப்பலை அனுப்புனாங்கன்னா ஒரே ஒரு எங்கேயாவது தப்பித்தவரை ஒரு ராக்கெட் விழுந்தா போதும், அது காலி. பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஒரு யுத்த கப்பலை அடிக்கணும்னு சொன்னா ஒரு 10 ராக்கெட் இங்க 10 ராக்கெட் அங்க விழுதுன்னு சொன்னா ஒரு பக்கம் எரிஞ்சு ஒரு பக்கம் அடிச்சு தீ அணைச்சிருவாங்க. எண்ணெய் கப்பல் அப்படி இல்லை. ஒரே ஒரு ராக்கெட்டு தெரியாதனமா ஒரு குண்டு விழுந்தா போதும், அவ்வளவும் சப்சடா காலி ஆயிரும். ரெண்டாவது அந்த எண்ணெய் கடல்ல கலக்கப்படும் போது அதை கிளீன் செய்வது ஒரு 6 மாசம் 8 மாசம் ப்ராசஸ், அது வேற 6 மாசம் ஆகும். அது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இந்த யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு போகுமானால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஏற்கனவே ஒவ்வொரு நாடுகளும் கூடுதலாக தங்களுடைய குடிநீர் கிடையாது, எல்லாமே கடல் நீரை உப்பு என்ன சொல்றது சுத்த நீராக மாற்றுவதற்கான அவ்வளவு ஆலைகளை வைத்திருக்கிறார்கள். அது அடிவாங்கும் என்றால், அது ஈரான் தெளிவாக சொல்லிட்டு நீங்கள் அது அடுத்தடுத்து இந்த வேலைகளை இது போல தாக்குவீர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய பேசஸ் எல்லாம் சுத்தமாக அழிக்கப்படும்
அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வங்கிகளில் பூரா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான செய்திங்கும் போது இதிலிருந்து இந்த வளைகுடா நாடுகள் தப்பிக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய விமான நிலையம், பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இன்றைக்கு துவம்சமானதற்கு பின்னால இதை கட்டுவதற்கே பல ஆண்டுகள் திருப்பியும் ஆகுங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது திருப்பி முன்னால மாதிரி யாரும் டூரிஸ்ட் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லா பேரும் பயந்து போய் கிடக்கா. இன்னும் 2-3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதாக ஈரான்கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒன்று, ஈரான்கிட்ட சமாதானமாக போய் ஆகணுங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஈரான் பெரிய ஆளாக ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டுக்குள்ளே வந்து என்ன செய்யறதுங்கிற ஒரு குழப்பமான நிலைமையில சரி அவன் பெரிய ஆளாகவே இருந்துட்டு போட்டு போய் பேசுவோங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அதுதான் முன்னால வந்திருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள்ல, சவுதி அரேபியா மட்டும்தான் ஒரு 4 நாட்களுக்கு முன்பே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார்கள். நாங்கள் தொடர்ந்து அடி வாங்கி கொண்டு இருக்க மாட்டோம், நாங்கள் பதில் அடி கொடுப்போம், we will also retaliate. ஸோ ஈரானுக்கு கிடைத்த முதல் வார்னிங்ஸ் ஃப்ரம் கல்ஃப் நாடுகள். நேற்று மீண்டும் ஒரு முறை இதே சவுதி அரேபியா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஈரானின் மிலிட்ரி அட்டாச் செக்யூரிட்டி ஆஃபிஷியல்ஸ் யாராக இருந்தாலும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பர்சோனா நான் கிராட்டா என்கிற இந்த ட்ரீட்டி படி நீங்க வெளியேறி விடுங்கள். அதாவது யாருமே ஈரானை சார்ந்த ஆஃபிஷியல்ஸ்கள், மிலிட்ரி நபர்கள் யாருமே எங்க நாட்டில் இருக்கக்கூடாது என்கிற இந்த விஷயம் 24 hours கழிச்சு எந்த விதமான மாற்றத்தை, எந்த விதமான திருப்பத்தை அல்ல புதிய செய்தியை நாம் எதிர்பார்க்க முடியும்? அல்ல டொனால்ட் ட்ரம்ப் கூறியபடி 48 மணி நேரத்திற்குள்ள இவர்கள் அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை காலி செய்யவில்லை என்றால், அப்படி தப்பித்தவறி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆக்ஷன் எடுத்து விட்டார்னா எந்த விதமான பிரளயத்தை, எந்த விதமான அட்டாக்கை நாம் பார்க்க முடியும்? நீங்கள் ஒரு சரியான ஒரு கேள்வியை வச்சுருக்கிறீங்க. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, உயிர் நாடியாக ஈரானுக்கு விளங்குவது இந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரெயிட்டு. இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து அமெரிக்கா கைப்பற்றி விட்டால் அப்படின்னு சொன்னால் ஈரானுக்கு ஒரு ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம். எனவே என்ன விலை கொடுத்தாலும் ஈரான் அதை எதிரிகள் கையில் விட மாட்டாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய யுத்தம் காத்திருக்கிறது. அந்த யுத்தத்தில் அடுத்த கட்டமாக ரஷ்யாவும் சீனாவும் உள்ளிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அந்த அமெரிக்காவுடைய இராணுவ அதிகாரிகள், வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க, சேட்டிலைட்ல மூலமாக எங்களுடைய இராணுவ அந்த ட்ரக்குகள் போறதோ, இராணுவ நடவடிக்கைகள் போறதோ தெரியாது, ஈரானால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஈரானால அது கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது கண்டுபிடித்து அதன் மேல் தாக்குதல் தொடுக்கிறாங்கன்னு சொன்னா வேற யாரோ சொல்றாங்க பொழுது அங்க வந்து சீனாவினுடைய ஒரு கப்பல் வந்து நிக்கி, ஒரு அந்த கப்பல் வந்து வானத்துல இருந்து இருக்கக்கூடிய துல்லியமாக எங்க என்ன நடவடிக்கை இருக்கு, மொபைல்ல எந்த அமெரிக்காவினுடைய எந்த ட்ரக் போகுது, எந்த விமானம் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அதை இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அது மிகப்பெரிய அளவிற்கு இவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் விட்டு கொடுக்காது. அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்கள் வேணால் அடிக்கலாம், எத்தனை குண்டுகள் போட்டாலும் அடிக்கலாம், முடிய எந்த கப்பலும் உள்ளே போகாது. இதுதான் நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ரைட். இந்த தருணத்தில் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்தடுத்து பல வீடியோக்கள் இன்னைக்கு வரப்போகிறது இதை போரை சம்பந்தப்பட்டு. இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மிக முக்கியமானது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஐயாவை ஃபாலோ செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள், அவருக்குன்னு ஒரு தனி பேஜ் இருக்கு, ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ செய்தீர்கள்னா ஐயாவுடைய பல செய்திகள், அவர் தனியாக அமர்ந்து பேசக்கூடிய செய்திகள், வெவ்வேறு ஆங்கிளில் பேசக்கூடிய செய்திகளும் உங்களிடம் வந்து சேரும். இதன் வழியாக அவருடைய சேனலையும் நம்மளால் ஊக்கப்படுத்த முடியும் என்கின்ற நம்புகிறேன். கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். டெமோக்ராட்டிக் தமிழன் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீர்கள்னா அந்த கீழே ஸ்பெல்லிங் எல்லாம் எழுதியிருக்கேன், ப்ளீஸ் சர்ச். டெமோக்ராட்டிக் தமிழன் என்று நீங்கள் சர்ச் செய்து பார்த்தீர்கள்னா யூடியூப் பக்கம் வரும். ஐயா எக்ஸ் பக்கத்திலும் இருக்கிறார், ஃபேஸ்புக்கிலும் இருக்கிறார், யூடியூப்லையும் இருக்கிறார். கீழே அதற்கான லிங்கை நான் கொடுத்துருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.